ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன செடின்னா, இது வந்து மைசூர் மல்லி செடி. இது பாருங்கள், குட்டி செடி. நான் இது வந்து பாட்டில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வாட்டர் கேன், தண்ணி கேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி கேனில் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணி கேனில் வச்சுருக்கேன். மொத்தம் 2 செடி வச்சேன். ஒரு செடி தான் வந்தது, ஒன்று செடி மலைக்கு செத்து போச்சு. இங்கே பாருங்கள், குட்டி செடி தான். அங்கே பாருங்கள், ஆனால் மொட்டு வந்துருக்கு பாருங்கள். மொட்டு இருக்குது பார்த்தீங்களா, மைசூர் செடி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? அங்கே இருக்குது மொட்டு பாருங்கள், எவ்வளோ குட்டியோண்டு வந்துருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறோன்னா, இது வந்து ஒரு பக்கத்தில் குட்டிங்களாம் இருக்குது, சின்ன சின்ன குட்டிங்களாம் இருக்குது பாருங்கள். 1 2 3 குட்டி இருக்குது. 3 பிளான்ட்ஸ், 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 இருக்குங்க, இதோடு சேர்த்து 4. இதை வந்து நம்ம இன்னொரு பாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த செடி பிடுங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய செடியாக இருக்கிறதுனால அதுவும் பக்கத்தில் இருக்கிறது ஒன்று பிடிங்கிடலாம். பிடுங்கி இன்னொரு பாட்டில் நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதா, மைசூர் மல்லி பிளான்ட்டு பெருசு. இப்போ இன்னொன்று வந்து நம்ம இது பண்ணலாம். கொஞ்சம் தான் அது கடிச்சது. ஓகே, இவ்வளோ கடிச்சா போதும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வேறு பாட்டில் வந்து நம்ம வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சாயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாட்டுக்கு செடி வைக்கிறதுக்காக. உங்களுக்கு இந்த மாதிரி சாயில் எப்படி மிக்ஸ் பண்ணணும் தெரியணும்னா, நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மைசூர் மல்லி செடியை வந்து இதில் வச்சிடலாம் பாட்டில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கட்டுக்கம்பி வந்து வச்சுருக்கேன் நிறையா. எங்கள் வீடு கட்டும்போது கட்டுக்கம்பி இருக்கும்லாம், சின்ன சின்ன பீஸ் எல்லாம் இருக்கும்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம செடிக்கு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், கம்பி பாருங்கள். நான் வந்து 2 செடி பிடுங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அந்த 2 ஹோல்ஸில் வந்து நம்ம இந்த செடி வச்சிடலாம், மைசூர் மல்லி செடி வச்சிடலாம். வச்சாச்சு ஒரு செடி, இன்னொரு செடி வைக்கலாம். வச்சாச்சு. நான் எப்போவுமே செடி வைக்கும்போது எனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணியிருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு பூ வந்தால் உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செடி வச்சாச்சு, தண்ணி ஊற்றிடலாம். நம்ம தண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பூ பூத்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.